ஹலோ மக்களே, வாங்க நாம் இன்றைக்கி நைட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாவ் பாஜி தாங்க செய்ய போகிறோம். காய்கள் என்னென்ன போடணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காய்கள்லாம் நீளமாக வெட்டி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்து ஆற வச்சுக்கிட்டு அதை லைட்டாக மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அரைச்சி எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டு இது கொத்தமல்லி, தக்காளி, வேக வச்ச பாஜி, தண்ணி, அப்புறம் இது இஞ்சி மிளகா அரைச்சி எடுத்துருக்கேங்க. அப்புறம் நல்ல சூடான சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் பாஜி எடுத்து போட்டுக்கணுங்க. அரைச்ச பாஜி ஜாஸ்தி மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக மீடியமாக குறகுறப்பாக தாங்க அரைக்கணும். அப்போ தாங்க அந்த பாவ் பாஜியோட ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப மையாக களி மாவு மாதிரி அந்த மாதிரி ஆகிடுங்க. கொஞ்சம் பாருங்கள் எப்படி ஸ்ட்ரெச்சாக இருக்குது. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க, கரம் மசாலா போட்டிருக்கேங்க, மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. இது இங்கே பாம்பேயில் கிடைக்கும். பாட்ஷா பாவ் பாஜி மசாலா அங்கேயும் கிடைக்குங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கிது, ஜென்ரல் ஸ்டோர்லேயும். நான் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டுக்கோங்க, நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா தண்ணி, பாஜியோட தண்ணி, அதை எடுத்து கொஞ்சோன்னு ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியான ஸ்ட்ரெச்சரில் வந்துடும். அதை கெட்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சூடான தவாவில் இந்த மாதிரி நல்லா பட்டர் போட்டு நல்லா ப்ரெட் கிடைக்குங்க. அங்கே இந்த பன்னு இருந்தால் வச்சுக்கலாங்க. பாவ் பாஜியோட பன்னு இது அங்கே இல்லாட்டி ப்ரெட்டும் ஆப்ஷனுங்க. ப்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடு நல்லா பட்டர் போட்டு சூடு பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பாவ் பாஜி செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடையிலலாம் சாப்பிடாதீங்க. எதாக இருந்தாலும் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்குங்க. என் குழந்தை